எபிசோட் 121. ஆதன் நவயுகனுடன் சண்டை போட தயாரானான். அதை பார்த்த நவயுகன், வாடா வா, இந்த நாளுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று நினைத்தான். ஆதன் தனது காலை ஒரு அழுத்தி பறந்தான். அவன் மீண்டும் அந்த மைதானத்தின் நடுப்பகுதிக்கு பறந்து வந்து நின்றான். அதை பார்த்த நவயுகனும் தனது காலை ஒரு அழுத்தி பறந்து நடு மைதானத்திற்கு வந்து ஆதனுக்கு எதிரில் நின்றான். அவன் ஆதனை பார்த்து, நீ அந்த வேட்டையனையும் சக்கரவர்த்தியும் ஜெயிச்சதால நீ பெரிய வீரன்னு பகல் கனவு காணாதாதன். நான் அந்த வேட்டையன் சக்கரவர்த்தி அப்புறம் நீ உங்க 3 பேர் கூடயும் ஒன்னா சண்டை போடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு. இத நீயும் இங்க இருக்க எல்லாரும் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க என்று திமிராக கூறினான். நவயுகன் தற்பெருமை பேசினாலும் அது எல்லாம் உண்மைதான் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். கபடபுரத்தில் யுவன் வம்சம் எவ்வளவு வலிமை மிக்க வம்சம் என்று அங்கிருந்த சைகன் வம்சத்திற்கே நன்றாக தெரியும். நவயுகன் உடல் அளவிலும் சரி, சக்தி அளவிலும் சரி, அவனைப் போல வலிமை மிக்க வீரன் யுகன் வம்சத்தில் இதுவரை எவரும் பார்த்ததில்லை என்பதே உண்மையாகும். அத்துடன் நட்சத்திர பள்ளத்தாக்கில் நவயுகன் எந்த ஒரு நட்சத்திர பழமும் ஜெயிக்கவில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு இறுதியில் அவன் அந்த பள்ளத்தாக்கின் மலை மீது இருந்த மலையில் இருந்து மாபெரும் சக்திகளை பெற்றதும் உண்மை. அந்த சக்திகளை பெற்றதற்கு பிறகு இந்த சண்டையில்தான் அந்த புது சக்திகளை எல்லாம் பயன்படுத்த உள்ளான் நவயுகன். அப்போது ஆதன் நவயுகனை பார்த்து, சும்மா தற்பெருமை பேசாம வாடா, நீயா நானான்னு சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு தனது புயல் ஈட்டியை மின்னல் ஈட்டியாக மாற்றி நின்றான். அதை பார்த்த நவயுகன், நீ என்னடா என் கையில சாகிறதுக்கு இவ்வளவு ஆவலா இருக்க? சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்க போறேன், வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று ஏளனமாக கூறிவிட்டு அவன் தனது 2 கைகளையும் 2 பக்கம் தலையை நோக்கி வைத்துக் கொண்டு இருந்தான். அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் நவயுகன் எந்த சக்தியை வைத்து ஆதனை அடிக்கப் போகிறான் என்று கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நவயுகன் திடீரென்று தனது 2 கைகளையும் வேகமாக வானத்தை நோக்கி உயர்த்தினான். அங்கு தரையை பிளந்து கொண்டு 4 பெரிய பாறைகள் வந்தது. அங்கிருந்த அனைவரும் அதை வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த 4 பாறைகளும் மிகவும் பெரிதாக இருந்தது. அத்துடன் அது காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அதை அப்படியே ஆதனை நோக்கி தாக்கினான் நவயுகன். அந்த 4 பெரிய பாறைகளும் ஆதனை தாக்க வேகமாக சென்றது. அதை பார்த்த அட்டூரியனே சற்று உறைந்து போனான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, மின்னல் ஈட்டிகளே என்று கத்தினான். அப்போது அங்கு 4 மின்னல் ஈட்டிகள் அந்த சக்தியை உடைக்க வேகமாக சென்றது. 2 சக்திகளும் மோதியது. அந்த பெரிய பாறைகளை மின்னல் ஈட்டிகள் சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. அந்த சத்தம் அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் அந்த மைதானத்தில் 10 இடிகள் ஒன்றாக விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த அதிர்வையும் சத்தத்தையும் உணர்ந்தார்கள். அதை பார்த்த நவயுகன், ஓ சக்தியும் பார்க்க நல்லாதான் இருக்கு என்று கூறிவிட்டு, கிரேட் ராக் சக்தியே என்று கத்தினார். அப்போது அங்கு ஒரு கற்கள் போல இருக்கும் கம்பிகள் வந்தது. அதை ஆதனை நோக்கி எரிந்து கொண்டே இருந்தான் நவயுகன். அதை பார்த்த ஆதன், 1000 ஈட்டி சக்தியே என்று கத்தினான். மீண்டும் 2 சக்திகளும் வேகமாக வந்து ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டது. அப்போது ஆதனின் சில ஈட்டிகள் நவயுகனின் உடம்பை நோக்கியும் சென்றது. அதை பார்த்த நவயுகன் ஒரு இரும்பு வாளை எடுத்து அந்த ஈட்டிகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினான். அதில் சில ஈட்டிகள் நவயுகனை காயப்படுத்தியது. அதேபோல் நவயுகனின் கற்கள் போல இருக்கும் கம்பிகளும் ஆதனின் உடம்பை உரசி கொண்டு சென்று அவனை காயப்படுத்தியது. நவயுகன் தனது கோபத்தை அதிகப்படுத்தி தனது இரும்பு வாளில் லைட் சக்தியை கொண்டு வந்து ஆதனை நோக்கி வேகமாக தாக்கினான். அப்போது நவயுகன் தனது 9வது லெவலில் இருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு முன்னேறினான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அட்டூரியன் திரும்பி ராஜகுரு தணிகைநாதனை பார்த்தான். தணிகைநாதன் அட்டூரியனை பார்த்து, இந்த சண்டையை நம்ம நிறுத்தக்கூடாது அட்டூரியன், இது ஆதனா ஏத்துக்கிட்டு போட்டுட்டு இருக்க சண்டை, அதனால இதுக்கு நடுவுல போய் பேச நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. முடிஞ்சா ஆதன் தப்பிக்கட்டும், இல்லனா சாகட்டும் என்று கூறினார். அட்டூரியனும் சரியென்று தலையசைத்துவிட்டு ஆதனின் கதை இன்றோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆதன் அந்த லைட் சக்தியை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த சக்தியை நோக்கி சென்றான். அவன் அருகில் செல்ல செல்ல அவனை சுற்றி ஒரு சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட ஆரம்பித்தது. அவன் அந்த சக்தியை நெருங்க நெருங்க அந்த சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் அதிகமாக ஆரம்பித்தது. அந்த சக்தி எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் அந்த நபருக்கு எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாது. அதை பார்த்த நவயுகன், அடேங்கப்பா, இந்த சக்தி உன்னை சுத்தி போட்டுக்கிட்டா உனக்கு எந்த ஒரு அடியும் காயமும் படாதா? சரி, அதையும் நான் பாக்குறேன் என்று ஏளனமாக கூறினான். அந்த லைட் சக்தி வேகமாக ஆதனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மறுபக்கம் நவயுகன் தனது கிரீன் ரேங்க் பேட்டில் ஸ்பிரிட் ஆன
கரடியை வரவைத்தான். அது மிகவும் கொடூரமாக இருந்தது. ஆனால் உண்மையில் நவயுகன் பேட்டில் ஸ்பிரிட் இது அல்ல. அவன் வேறு ஒன்று வைத்திருந்தான். ஆனால் வேட்டையன் போலவே பள்ளத்தாக்குக்குள் நவயுகனும் ஒரு எக்ஸ்போர்ட்டுடன் சண்டை போட்டு வென்றுவிட்டு இந்த பேட்டில் ஸ்பிரிட்டை தனதாக்கி கொண்டான். நவயுகனின் லைட் சக்தியை ஆதன் தனது லைட் சக்தியை கொண்டு நிறுத்தினான். அதை பார்த்த நவயுகன் தனது வாளை மீண்டும் சுழற்றினான். அப்போது அதில் இருந்து வந்த லைட் சக்தி ஆதனை தூக்கி தூரமாக இருந்தது. அதை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், வா, இந்த நவயுகனோட வாள் சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்குதுல என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த நபர், ஆமாடா, இவ்வளவு நேரம் எல்லாம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்த ஆதனே இவன் ஒரே அடியில தூக்கி போட்டான் பாடுறா என்று கூறினான் மற்றொருவன். இப்படி ஆங்காங்கே மக்கள் ஆதனையும் நவயுகனையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் மெதுவாக எழுந்து தனது கையிலும் காலிலும் மண்ணை துடைத்துவிட்டு நவயுகனை தாக்க தயாரானான். நவயுகனின் பேட்டில் ஸ்பிரிட்டை பற்றி அங்கிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த புது கரடி ஸ்பிரிட் எப்படி சண்டை போடும், இதற்கு என்ன சக்தி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அங்கிருந்த அனைவரும் அடுத்து அந்த கரடி தான் ஆதனை தாக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் நவயுகனை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தான். இந்த நவயுகன் சொன்னது சரிதான். இவன் வேட்டையனோட சக்தியும் சக்கரவர்த்தி சக்தியும் விட இவன் ரொம்ப வலிமையான சக்தி வச்சிருக்கான். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சண்டை போடணும் என்று நினைத்தான் ஆதன். அதை பார்த்த நவயுகன், என்னடா எதை யோசிச்சுட்டு இருக்க, என்ன இங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, நீ சண்டைன்னு வந்துட்ட. அதனால இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போறதா இல்ல, உன்னையும் விடுறதா இல்ல என்று கூறினான். அப்போது ஆதன் ஏதும் பேசாமல் தனது ஈட்டியை எடுத்து நவயுகனை நோக்கி எறிந்தான். அதை பார்த்த நவயுகன் தனது கரடியை அனுப்பினான். அந்த கரடி அந்த மின்னல் ஈட்டியை கையில் பிடித்து 2 துண்டாக உடைத்தெறிந்தது. அதை பார்த்த ஆதன் அதிர்ச்சி அடைந்தான். அதைத் தொடர்ந்து நவயுகன் மீண்டும் தனது இரும்பு வாளை வானத்தை நோக்கி தூக்கினான். அப்போது வானத்தில் சத்தமான இடி இடித்துவிட்டு அந்த வானத்தில் இருந்து ஒரு லைட் சக்தி வந்து ஆதனின் தலையில் விழுக வந்தது. அதை பார்த்த ஆதன் தனது ஈட்டியை வாளாக மாற்றி அதை வைத்து தடுத்தான். அந்த லைட் வந்து ஆதனின் மீது மோதியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த லைட் சக்தி ஆதனை நிற்க விடாமல் கீழே தள்ளியது. அப்போதும் அவன் அந்த சக்தியை தடுத்துக் கொண்டேதான் இருந்தான். ஒரு அளவுக்கு மேல் அந்த சக்தியை அப்படியே மற்றொரு திசையில் திருப்பி விட்டான். அந்த லைட் சக்தி பட்ட மரம் தீப்பிடித்து எரிந்து கண்ணிமைக்கும் நொடியில் சாம்பலானது. அதை பார்த்த ஆதன் திகைத்து போனான். அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். நவயுகன் ஆதனை பார்த்து, இந்த வாட்டியும் நீ மிஸ் ஆயிட்டியா? இதே மாதிரி ஒரு வாட்டியும் உன்னால தப்பிக்க முடியாது ஆதன் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் ஏதும் பேசாமல் தரையில் இருந்து எழுந்து நின்றான். அவனை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், நான் நினைச்சதை விட இந்த நவயுகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான் என்று கூறினான். அதை கேட்ட கதிரவன், உடனே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? நான் நினைச்சேன் காய போட்டேன்னு. என் தலைவன் சோம மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களுக்கு எல்லாம் கவுண்டர் போட்டே சாவடிச்சிருப்பான்டா. அவன் இல்லாததுனால நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க என்று கூறினான். அதை கேட்டதும் கதிரவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. என்னடா தலைவன் சொல்ற, அப்புறம் அமைவன் சொல்ற என்று சத்தம் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் கதிரவன் சந்தோஷமாக திரும்பி பார்த்தான். ஏனென்றால் சோமனின் குரல் கதிரவனுக்கு நன்றாக பழகியிருந்தது. அது சோமன் தான் என்று திரும்பி பார்த்தான். அங்கு உண்மையில் சோமன் தான் நின்று கொண்டிருந்தான். தலைவா வந்துட்டியா? அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டான் கதிரவன். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியலடா, அந்த ஐயா நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்னாரு, நான் வந்துட்டேன் என்று கூறினான் சோமன். அந்த பொண்ணுக்கு எப்படியாவது சரியாயிடணும். சரி, என்ன நம்மால ஆதன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான், ஒருவேளை நீங்க இல்லாததுனாலதான் இப்ப அடி வாங்குறானா என்ன என்று கேட்டான் கதிரவன். அவன் அடி வாங்கலடா, அவனோட எதிரியோட பலம் எப்படி இருக்குன்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ஆதனோட விஸ்வரூபத்தை நீ பார்க்க தானே போற என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் கதிரவன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அப்போது சோமனுக்கு பக்கத்தில் இருந்தவன், ஆதன் உயிர் தப்பிக்கிறது இந்த முறை ரொம்ப கஷ்டம் போல இருக்கே என்று கூறினான். சோமன் திரும்பி அவனை பார்த்து, ஏண்டா அமைதியா உட்கார்ந்துதான் சண்டைய பாருங்களேன்டா, ஏண்டா என் வாயை புடிங்கிட்டே இருக்கீங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த நபர் ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டான். அப்போது நவயுகன் அவனது வாளை வானத்தை நோக்கி காட்டினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு இடி வந்து அவனது வாளில் விழுந்தது. அது விழுந்த அடுத்த நொடி அந்த வாளில் நெருப்பு எரிய ஆரம்பித்தது. அந்த சக்தியை அப்படியே ஒன்று திரட்டி தனது லைட் சக்தியையும் அந்த நெருப்பு எரியும் வாளையும் ஆதனை நோக்கி எரிந்தான். அந்த வாளில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அத்துடன் லைட் சக்தியும் எரிந்து கொண்டிருந்தது. அத்துடன் அந்த வாளும் இரும்பு வாளாகும். அது ஆதனை தாக்க சென்றது. அப்போது அதை பார்த்த ராஜகுரு ராயனின் மூத்த சிஷ்யர் ஒருவர், இந்த முறை இந்த தாக்குதலை நிச்சயமா ஆதனால தடுக்க கூட முடியாது. ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம். இதுல வர்ற 2 சக்தியோட சேர்த்து அந்த இரும்பு வாளும் வர்றதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்று கூறினான்.
அதை கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினரும் பல சிஷ்யர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அதை பார்த்த ஆதன் அந்த சக்தியை நோக்கி வேகமாக முன்னேறி சென்றான். அதை பார்த்த மக்கள், இந்த ஆதன் என்ன முட்டாளா, இவன் எதுக்கு அந்த வாளை நோக்கி ஓடுறான், இந்த வாள் இவன் மேல பட்டா இவன் சாம்பலாயிருவான்னு இவனுக்கே தெரியாதா என்று ஒருவன் கூறினான். அங்கிருந்த கூட்டத்தினரும் ஆம் என்று தலையசைத்துவிட்டு ஆதனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த இரும்பு வாளுக்கு அருகில் சென்றதும், பட்டாம்பூச்சி படிக்கட்டுகளே என்று கத்தினான். அப்போது ஆதன் உடம்பை சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டுக் கொண்டே அவனை மேலே பறக்க வைத்தது. அதன் பிறகு அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் மீது நடந்து சென்று அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தான் ஆதன். அதை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், நம்ம ஆதனோட சக்தியும் தப்பா இடம் போட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனும் இவ்வளவு ஆபத்தான தாக்குதல்ல சாதுரியமான தப்பிச்சிட்டானே என்று ஆச்சரியமாக கூறினான். ஆதன் தப்பித்ததை பார்த்த நவயுகன், இவன் எப்படி இந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சான் என்று நினைத்த அடுத்த நொடி ஆதனின் மின்னல் ஈட்டி நவயுகனை நோக்கி வேகமாக வந்தது. அந்த ஈட்டி திடீரென்று வந்ததால் நவயுகனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஒரு பக்கம் திரும்பி அந்த ஈட்டியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தான். அப்படி இருந்தும் அவனது நெஞ்சில் அந்த ஈட்டிகள் கிழித்துக் கொண்டு சென்றது. நவயுகனின் நெஞ்சில் இருந்து ரத்தம் வந்தது. அவன் அந்த ரத்தத்தை துடைத்து விட்டு ஆதனை பார்த்து நின்று, இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் போலயே, இனி இவன்கிட்ட அசால்ட்டா இருக்க கூடாது என்று நினைத்தான் நவயுகன். மறுபக்கம் ஆதன், டிராகன் ஈட்டியே என்று சத்தமிட்டு கத்தினான். நவயுகன் வேகமாக திரும்பி ஆதனை பார்த்தான். அப்போது ஆதனின் அடுத்த தாக்குதல் நவயுகனை நோக்கி வேகமாக வந்தது. இந்த டிராகன் ஈட்டி மின்னல் ஈட்டியை விட மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். அது நவயுகனை நோக்கி வேகமாக வந்தது. இதற்கு முன்பு ஆதன் இந்த டிராகன் ஈட்டியை பயன்படுத்திய போதெல்லாம் அந்த நபர்கள் தடுமாறியதும் பதட்டமடைந்ததும் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த சக்தியை பார்த்து நவயுகனும் சற்று பதட்டமடைந்து நின்றான். ஆதன் இந்த ஆயுதத்தை எடுப்பது எப்போது என்றால், அது ஆதனுக்கு எதிரில் இருப்பவனை தனது முதல் அடியில் தடுமாற வைத்த பிறகுதான். அப்படித்தான் ஆதன் இந்த முறையும் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து நவயுகனை தடுமாற வைப்பதற்கு பிறகுதான் இந்த டிராகன் ஈட்டியை பயன்படுத்தினான். அந்த டிராகன் ஈட்டியை பார்த்த நவயுகன் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அவனை சுற்றி ஒரு கவசம் போட்டான். அந்த டிராகன் ஈட்டி அந்த கவசத்தை அடித்து சுக்குநூறாக உடைத்தது. அதை பார்த்த நவயுகன் பேரதிர்ச்சி அடைந்தான். அப்போது ஆதன் நவயுகனை பார்த்து, என்னடா நவயுகா, உன்னை பார்த்தா பசுவும் புலியாகவும் பாம்பும் பயந்தோடுலாம் தற்பெருமை பேசுனீங்க, இப்ப என்ன தூங்கிட்டு இருக்கவன தண்ணி ஊத்தி எழுப்புன மாதிரி இப்படி சுத்தி சுத்தி முடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பயமா இருக்கா என்று கேட்டான். ஆதன் பேசியதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த ஆதன் வெறும் 2 அடியில நவயுகனை திக்குமுக்கு தெரியாம முடிக்க வச்சுட்டான், அப்ப இந்த சண்டையில நவயுகன் தோக்க போறானா என்ன என்று கூறினான். அதை கேட்ட சோமன், அப்பாடா இப்பதான்டா கூட்டத்துல ஒருத்தன் நல்ல வார்த்தை பேசிருக்கான், இது கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு கதிரவனும் சந்தோஷமாக உணர்ந்தான். அங்கிருந்த கூட்டத்தினர் அடுத்து நவயுகன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சண்டையில் யார் வெல்லப் போகிறார்கள், சோமனுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 122. ஆதன் தனது மின்னல் ஈட்டியை வைத்தும் டிராகன் ஈட்டியை வைத்தும் நவயுகனின் உடம்பில் காயப்படுத்தினான். அது மட்டுமின்றி ஆதன் டிராகன் ஈட்டி நவயுகனின் பாதுகாப்பு கவசத்தையே சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. அதை பார்த்த நவயுகன் திகைத்து போனான். அதை பார்த்த ஆதன் தனது அடுத்த தாக்குதலை எடுத்தான். இந்த முறை டிராகன் ஈட்டியில் மின்னலோடு எடுத்தான் ஆதன். அதை பார்த்த கூட்டத்தினர் ஆதனின் ஆயுதம் அடுத்து நவயுகனை என்ன செய்ய போகிறது என்று ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் அடுத்த ஆயுதத்தை பார்த்து கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான் நவயுகன். ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அந்த மின்னல் சக்தியுள்ள டிராகன் ஈட்டியை நவயுகனை நோக்கி எறிந்தான். அந்த ஆயுதத்தை நவயுகன் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டே இருந்தான். அப்போது திடீரென்று நவயுகனின் உடம்பில் இருந்து ஒரு ஆற்றல் வெளியே வந்தது. அது கருப்பு நிறத்தில் இருந்தது. அது வெளியே வந்து வேகமாக நவயுகனை வட்டமிட்டது. அதன் பிறகு அது கருப்பு நிறமான ஒரு வாளை நவயுகன் கையில் கொடுத்தது. அது சாதாரணமான வாள் இல்லை. அந்த வாள் 9வது லெவலுக்கு மேல் இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்தும் ஒன்றாகும். அதை பார்த்த கூட்டத்தினர், இது எக்ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்துற வாளாச்சே, இது எப்படி நவயுகனுக்கு கிடைச்சிச்சு, இவன் 9வது லெவல் சக்தியில தானே இருந்தா என்று வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கருப்பு வாள் நவயுகனின் கைக்கு வந்ததும் அதை ஓங்கி தரையில் குத்தினான். அப்போது அந்த சக்தி தரையை அப்படியே பிளந்து கொண்டு ஆதனை நோக்கி சென்றது. அந்த மின்னல் சக்தியுள்ள டிராகன் ஈட்டி அந்த சக்தி பட்டதும் உடைந்து சுக்குநூறாக சிதறியது. அதை பார்த்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவனது சக்தியை பார்த்த ஆதனே வியந்து போனான். அப்போது அந்த கருப்பு வாள் சக்தி அந்த மின்னல் சக்தியுள்ள டிராகன் ஈட்டியை உடைத்தெறிந்துவிட்டு ஆதனையும் தாக்கியது.
ஆதன் அந்த சக்தி பட்டதும் 200 அடிக்கு அந்த பக்கம் தூக்கி எறியப்பட்டான். அதை பார்த்த அட்டூரியனும் தணிகைநாதனும் வஞ்சகமாக சிரித்தார்கள். என்ன ஆதன, இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று ஏளனமாக கேட்டான் நவயுகன். ஆதன் மெல்ல எழுந்து பார்த்தான். அப்போது நவயுகன் தனது வாளை வானுயர்த்தி எக்ஸ்பர்ட்ஸின் சக்தியே என்று கத்தினான். அப்போது அந்த வாளில் இருந்து வந்த ஒளி வேகமாக வானத்தில் பட்டதும் அந்த வானம் இருட்டாக மாறியது. அங்கு இடி இடிக்க ஆரம்பித்தது. வானத்தில் மின்னல்களும் பளீர் பளீர் என்று மின்னியது. அதை பார்த்த கூட்டத்தினர், இது எக்ஸ்பர்ட் சக்தியாச்சே, அப்போ நவயுகன் அவனோட சக்தியை மறைச்சுக்கிட்டு தான் ஆதன் கூட சண்டை போட வந்திருக்கானா என்று கூறிவிட்டு அந்த நபர் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அந்த நபர் கூறியதை கேட்டு அந்த நபரை சுற்றியிருந்த கூட்டத்தினர் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த மாற்றம் நட்சத்திர பள்ளத்தாக்குக்கு சென்று வந்த பிறகுதான் நவயுகனுக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு நேரம் நவயுகன் தனது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியை தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். இப்போது ஆதன் தனது சக்தியை பயன்படுத்தி நவயுகனை அடிக்கவும் நவயுகன் கோபப்பட்டு தனது உண்மையான சக்தியை வெளியெடுத்து விட்டான். ஆதன் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்றதும் அவன் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அதை அவன் துப்பிவிட்டு வயிற்றை பிடித்தவாறே நின்று கொண்டிருந்தான். இந்த நவயுகன் எக்ஸ்போர்ட் லெவல் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தானா? நம்மளோடது என்னதான் பெரிய சக்தியா இருந்தாலும் இந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி வச்சிருக்க நவயுகனை நம்ம கொல்றது இல்ல, ஜெயிக்கிறதே கஷ்டமான விஷயமாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் என்று நினைத்தான் ஆதன். ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தி உள்ள நபருடன் முதன்முறையாக சண்டை போடுகிறான் ஆதன். அப்போது ஆதன் திரும்பி பெரிய மேடையை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, இவனுங்க எப்படியும் இந்த சண்டை விதிமுறையை தாண்டி போகுதுன்னு நிறுத்த போறதில்ல என்று நினைத்தான் ஆதன். மறுபக்கம் நவயுகனின் ஒரே நோக்கமே ஆதனை கொல்ல வேண்டும் என்பதுதான். அதில் அவன் இந்த சண்டை விதிமுறைகளை மீறினாலும் அவனுக்கு சற்றும் கவலை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ராஜகுரு தணிகைநாதன் ஆதனை பார்த்து, இந்த வாட்டி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா என்று நினைத்துவிட்டு வஞ்சகமாக சிரித்தார். நவயுகன் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி உள்ளவன் என்பது தணிகைநாதனுக்கு தெரியாது. இப்போது தெரிந்தாலும் அவனை தடுக்கவில்லை. காரணம், ஆதன் மரணிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் நவயுகன் தனது வாளை வானத்தை நோக்கி காட்டினான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு இடி வந்து அந்த கருப்பு நிறமான வாளில் பட்டது. அதை நவயுகன் அப்படியே திரும்பி ஆதனின் நெஞ்சை நோக்கி அனுப்பினான். அதை பார்த்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த வாட்டி ஆதன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா ஆதன் வலிமையானவனா இருக்கலாம், ஆனா ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்திக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்தவன் இல்லைங்கிறது தான் உண்மை என்று கூறினான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். ஆதன் அந்த சக்தியை பார்த்ததும் சற்றும் பயப்படவில்லை. அதற்கு மாறாக அவன் அந்த சக்தியை எதிர்த்து 2 அடி முன்வைத்து நின்றான். அப்போது அவனது உடம்பில் இருந்து ஒரு சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வந்து ஆதனை வட்டமிட்டது. அந்த இடி ஆதனுக்கு அருகில் வந்ததும் அதிலிருந்து தப்பித்த ஆதன் தனது ஈட்டி சக்தியை வானத்தை நோக்கி காண்பித்தான். அப்போது வானத்தின் இருட்டில் இருந்து ஒரு சின்ன ஒளி மட்டும் வந்து ஆதனின் ஈட்டியில் பட்டது. அப்போது ஆதனின் ஈட்டி இவ்வளவு நேரம் இல்லாத வண்ணமான வெள்ளை நிறமாக மாறியது. அதை பார்த்த மக்கள் ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அடேங்கப்பா, என்னடா நீ என் சக்தியில இருந்து தப்பிச்சதும் இல்லாம சின்ன பசங்க விளையாடுற மாதிரி வெள்ளை கலர் ஈட்டியோட நின்றுட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான் நவயுகன். அதை கேட்டு ஆதன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது நவயுகன் தனது கருப்பு நிறமான வாளை ஆதனை நோக்கி எறிந்தான். அதை பார்த்த ஆதன் தனது வெள்ளை நிறமான ஈட்டியை எறிந்தான். 2 சக்தியும் வேகமாக ஒன்றுக்கு ஒன்று எதிரில் வந்தது. அந்த 2 சக்திகளும் வந்து மோதியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் உருவானது. ஆதன் தனது சக்தியை உள்ளங்கையில் இருந்து அந்த ஈட்டிக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தான். மறுபக்கம் நவயுகனும் அவன் சக்தியை உள்ளங்கையில் இருந்து அந்த வாளுக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தான். நவயுகனின் சக்தி சற்று வலிமை மிக்க ஒன்றாக இருந்ததால் ஆதனை அது பின்னோக்கி தள்ளியது. ஆதனும் தனது சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே 2-3 அடி பின்னால் சென்று நின்றான். ஆதனின் உடம்பு பலம்தான் அந்த நவயுகனின் வாளை தாக்குப்பிடிக்க உதவியாக இருந்தது. அதை பார்த்து நவயுகனே ஆச்சரியமாக உணர்ந்தான். நீ சக்தி வாய்ந்த ஒரு ஆள் தான் ஆதன், ஏன்னா என் சக்தியை இவ்வளவு நேரம் தடுத்து நிறுத்திருக்கிய என்று நவயுகன் ஆதனை பார்த்து கூறிவிட்டு தனது 2வது கையையும் வைத்து ஆதனை மேலும் வலிமையாக தாக்கினான். அந்த சக்தி வேகமாகவும் நேரடியாகவும் வந்து ஆதனை தாக்கியது. அதையும் ஆதன் தாக்குப்பிடித்தாலும் அவனது உடல் உறுப்புகளை அந்த சக்தி காயப்படுத்த ஆரம்பித்தது. ஆதன் வேதனையில் அந்த சக்தியை தடுத்துக் கொண்டேதான் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட நவயுகன் தனது சக்தியை மேலும் அதிகப்படுத்தி ஆதனை தாக்கினான். இப்போது ஆதனின் உயிர் நவயுகனின் கையில் இருந்தது. அப்போது நவயுகன் தனது கருப்பு நிறமான வாளை மீண்டும் தனது கைக்கு வர வைத்தான். இருப்பினும் அவனது கையில் இருந்து வரும் சக்தி ஆதனை தாக்கிக் கொண்டுதான் இருந்தது.
அதனால் அந்த சக்தியையே தாக்குப்பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அதை பார்த்த நவயுகன் வஞ்சகமாக சிரித்துவிட்டு தனது கருப்பு நிறமான வாளை மீண்டும் ஒரு சுழற்று சுழற்றினான். அதிலிருந்து ஒரு சிவப்பு நிறமான லைட் சக்தி வந்து ஆதனை தாக்கியது. ஆதன் அந்த தாக்குதல்களையும் சமாளிக்க முற்பட்டான். ஆனால் அவனது உடல் உறுப்புகள் மேலும் காயப்பட ஆரம்பித்தது. ஆதன் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அவன் அதை கீழே துப்பிவிட்டு அந்த சக்தியை தடுத்துக் கொண்டுதான் இருந்தான். ஆதன் அந்த சக்தியை தடுத்துக் கொண்டே பின்னால் சென்று கொண்டே இருந்தான். அதை பார்த்த நவயுகன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, டே ஆதன, இப்போ உயிர் என் கையில இருக்கு, இத எப்போ கொல்லணும்னு நான் தான் முடிவெடுக்கணும்டா என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட சோமன், மச்சா உன்னால முடியுண்டா, விட்டுறாதரா என்று தனக்குள் முணுமுணுத்தான். என்ன ஆதன, நான் பேசினதுக்கு நீ திருப்பி பேசவே மாட்ற? சரி, இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோமா என்று நவயுகன் மீண்டும் கிண்டலாக கேட்டுவிட்டு தனது வாளை வானத்தை நோக்கி தூக்கி நின்றான். அப்போது நவயுகனின் உடம்பில் இருந்து வந்த ஆற்றல் சக்திகள் ஒன்று சேர்ந்து அந்த வாளுக்கு சென்றது. அது அப்படியே மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்த மக்கள், இந்த சக்தியில நவயுகன் எப்படியும் ஆதன கொலை பண்ண போறான், கண்டிப்பா ஆதனால இந்த சக்தியிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு மனம் பதைபதைக்க கண் இமைக்காமல் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நவயுகன் அந்த மின்னும் வாளை ஓங்கி தரையில் குத்தினான். அப்போது அந்த வாளிலிருந்து ராட்சச புயல் காற்று உருவானது. அது அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் மண்ணை வாரி வீசியது. அது ஒரு விதமான சத்தத்தை கொடுத்தவாறு ஆதனை நோக்கி சென்றது. அந்த புயல் காற்று சக்தியால் 200 அடி தள்ளி நின்று கொண்டிருக்கும் ஆதனின் முடி பறக்க ஆரம்பித்தது. அவன் அந்த ராட்சச புயல் காற்றை பார்த்து கொண்டே இருந்தான். நவயுகனின் இந்த சக்தி புது சக்தியாகும். அந்த புயல் காற்று வழியில் எது வந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டும் உடைத்து விட்டும் சென்றது. அது மட்டுமின்றி அந்த புயல் காற்று வானத்திற்கும் பூமிக்கும் இருந்தது. அதன் அளவை வைத்து பார்த்தால் ஒரு யானையும் எறும்பும் சண்டை போடுவது போல இருந்தது. அதாவது யானை போல் அந்த புயல் காற்றும், எறும்பு போல ஆதனும் அந்த மைதானத்தில் தெரிந்தார்கள். அப்போது ஆதனின் உடம்பை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அதில் சிவப்பு நிறமான லைட்டும் ஈட்டியின் வேகத்தில் ஏதோ ஒரு மாற்றங்களும் அவனது உடம்பில் ஏற்பட்டது. அது நடந்து கொண்டிருக்கும் போது ஆதன் கண்ணை மூடி நின்றான். அதை பார்த்த கூட்டத்தினர் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இவன் அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் எதுக்கு இப்ப கண்ணை மூடி நிக்கிறான்? அப்ப இவன் நவயுகனோட புயல் காத்து சக்திக்கு சாக தயாராயிட்டானா என்ன என்று கூட்டத்தில் ஒருவன் பேசினான். அதை கேட்ட சோமன் மனம் பதட்டமடைந்தது. இருப்பினும் அவன் ஆதனை முழுமையாக நம்பினான். ஆதன் அவ்வளவு எளிதாக சண்டையில் இருந்து பின்வாங்க மாட்டான் என்று நம்பினான். அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் நவயுகனின் இறுதி தாக்குதல் இதுதான் என்று. இது ஆதனுக்கும் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டு ஆதன் ஏன் கண்ணை மூடி நிற்கிறான் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் உடம்பு அந்த புயல் காற்றில் தடுமாற ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று மழை வருவதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த கூட்டத்தினர் அதிர்ச்சி மேலும் அதிகமானது. அதை பார்த்த நவயுகனே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதனின் உடம்பில் ஏதோ ஒரு சக்தி அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தது. அதை ஆதனால் உணர முடிந்தது. இருப்பினும் அவனுக்கு தனது உடம்பில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆதன் உடம்பில் அந்த 5வது நிலை காலடி பாறையில் என்ன நடந்ததோ அதுவும் அந்த பள்ளத்தாக்கு மலையில் நடந்த விஷயங்களும் தான் இப்போது தனது உடம்பில் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்று உணர்ந்தார். அத்துடன் தனது ஈட்டி சக்தியுடன் சேர்த்து லைட் சக்தியும் அடுத்த நிலைக்கு செல்வது போல உணர்ந்தான். ஆதன் அந்த பள்ளத்தாக்கு மலையில் இருந்தது போல மனதளவில் யாருமில்லாத ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கு நிலம் அதிர ஆரம்பித்தது. ஆதன் திரும்பி அந்த குரங்கின் வருகையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தான். அந்த குரங்கும் வந்தது. ஆனால் இந்த முறை கையில் ஒரு சிவப்பு நிறமான ஈட்டியுடன் அங்கும் இங்கும் தாவி தாவி வந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த குரங்கை பார்த்து, நீ எப்பவும் வெறுங்கோயோட தானே என்னை பார்க்க வருவ, இன்னைக்கு என்ன கையில ஏதோ சிவப்பு நிறமான ஈட்டியோட வந்திருக்க என்று கேட்டான். இந்த ஈட்டி உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன், இது நீ வாங்கிக்கோ. இந்த ஈட்டிய நீ சிவப்பு நிறமான ஈட்டினே கத்துனா போதும், இது உனக்கு பல இடங்கள்ல காப்பாத்தும். இந்தா, இத பத்திரமா வச்சுக்கோ என்று கூறியது குரங்கு. இதுவும் நல்லா இருக்கு, சரி இத பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்றேன். இப்ப எனக்கு எதுக்கு இந்த ஈட்டி கொண்டு வந்து கொடுத்த என்று கேட்டான் ஆதன். நீ உன் சக்தியில் அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்ட ஆதன் என்று கூறியது குரங்கு. அதை கேட்ட அடுத்த நொடி ஆதன் அந்த சண்டை போடும் மைதானத்திற்கு வந்து விட்டான். இருப்பினும் கண் திறக்கவில்லை. அவன் காதில் யாரோ நீ உன் சக்தியில அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்ட என்று அந்த குரங்கு சொன்னது போல கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது ஆதன் தனது உடம்பும் சரி சக்தியும் சரி முன்பு இருந்ததை விட இரட்டிப்பானது போல உணர்ந்தான். ஈட்டி சக்தியை பொறுத்தவரை அது ஆதனுக்கு சக்தி அளவில் வலிமை தந்தது.
அதே போல அந்த பள்ளத்தாக்கு மலையில் இருக்கும் குரங்கு உடல் அளவில் வலிமையை தந்துவிட்டது. ஆதன் முக்கியமான தருணத்தில் முக்கியமான 2 விஷயங்களை பெற்றிருந்தான். இப்போது ஆதனின் சாதாரணமான தாக்குதல் கூட மிகவும் கொடூரமான தாக்குதலாக இருக்கும். இப்போது ஆதனுக்கு புதிதாக வந்திருப்பது சிவப்பு ஈட்டியாகும். அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று இருந்தான் ஆதன். இந்த சக்தி இவனுக்குள் வந்ததால் தான் அங்கு மழை திடீரென்று பொழிய ஆரம்பித்தது. நவயவனின் லைட் சக்தி கலந்த புயல் காற்று சக்தி ஆதனை நெருங்கியது. அப்போது ஆதன் தனது கண்களை திறந்ததும் தனது வலது கையை மேலே உயர்த்தி சிவப்பு நிறமான ஈட்டியே என்று கத்தினான். அடுத்த நொடியே ஒரு சிவப்பு நிறமான ஈட்டி ஆதனின் கைக்கு வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆதன் தாமதம் செய்து விட்டான், இவன் சக்தியை முன்னரே எடுத்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த புயல் காற்று ஆதனை ஒரு சுற்று சுற்றி அப்படியே மண்ணுக்குள் கொண்டு சென்றது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த பெரிய மைதானம் முழுக்க புழுதி ஏற்பட்டது. அதில் நவயுகனும் தெரியவில்லை, அந்த மைதானத்திற்குள் என்ன நடக்கிறது என்று அங்கிருந்த மக்கள் யாருக்கும் தெரியவில்லை. புழுதி அடித்ததால் கண்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். கண் விழித்து பார்த்தாலும் அங்கு புகையாகத்தான் தெரிந்தது, வேறு எதுவும் தெரியவில்லை. அப்போது கூட்டத்தில் ஒரு பக்கம், கடைசியா அந்த புயல் காத்து ஆதனை மண்ணுக்குள்ள சுத்தி கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். அப்ப ஆதன் நவயுகன் கிட்ட தோத்துட்டான், இதுதான் உண்மை என்று கூறினான். அங்கிருந்த சிலர் ஆம் என்றவாறு தலையசைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் இருந்த கூட்டத்தில் ஒருவன், அந்த ஆதன் கடைசியா ஒரு வித்தியாசமான ரெட் கலர் ஈட்டியை எடுத்தான், அதனால அவன் அந்த புயல் காத்திலிருந்து தப்பிச்சிருப்பானோ என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த அவனது நண்பன், அப்படி இருக்கலாம்டா, ஆனா என்ன நடந்துச்சுன்னு இந்த புகை எல்லாம் போச்சுனாதான் தெரியும் என்று கூறினான். அந்த புகை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. அதை பார்த்த மக்கள் கூட்டம் அங்கு என்ன நடந்தது என்று பார்க்க ஆவலாக இருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்தவர்களுக்கும் அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர்களும் அங்கு என்ன நடந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். ஆதன் உயிர் தப்பித்திருப்பானா? மைதானத்தில் காத்திருக்கும் திருப்பம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிர வைக்கும் திருப்பங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.